கொட்டுற மலையில் பட்டாசு பாக்ஸு வீட்டோட அக்காவை பார்க்கலான்னு ரொம்ப ஆசையாக கிளம்பி போன தம்பிக்கு அங்கே காத்திருந்த மிகப்பெரிய அதிர்ச்சியான சம்பவம். அந்த நபர் சொன்ன அந்த விஷயங்கள் எல்லாமே ஒரு செகண்ட் அங்கே இருந்த எல்லாத்தையும் ஆடி போக வச்சிருக்குன்னே சொல்லலாம். கொட்டுற மலையில் கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு மேலே தோண்டி எடுத்திருக்காங்க அந்த ஒரு மர்மமான விஷயத்த. இறந்து பார்த்த எல்லாத்துக்குமே மிகப்பெரிய ஷாக். அப்படி என்னதான் நடந்துச்சு வாங்க இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். ஹலோ மை டியர் டிஎஸ்டி, இன்னைக்கு ஒரு உண்மை சம்பவத்துடன் நான் உங்கள் அன்னைக்கு சரியா அக்டோபர் 20 காலையில் 10 மணியை நெருங்கிட்டு இருந்துச்சு. திருவள்ளூர் டிஸ்ட்ரிக்ட் கும்மிடிப்பூண்டி பக்கத்தில் இருக்க துராப்பள்ளம் அப்படிங்கிற ஏரியாவை சேர்ந்தவர் தான் சிலம்பரசன். சிலம்பரசனுக்கும் ரியாவுக்கும் கல்யாணமாகி 2 குழந்தைங்க இருக்காங்க. சிலம்பரசன் ஒரு பெயிண்டர் ஒர்க்குக்கு போயிட்டு வேலை பார்த்துட்டு வந்துட்டு இருந்திருக்காரு. அக்டோபர் 20 அன்னைக்கு ஊரே பட்டாசு வெடிச்சு சந்தோஷத்துல இருந்த அன்னைக்கு தான் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு. அதாவது அன்னைக்கு காலையில 10 மணிக்கு சிலம்பரசன் வீட்டு முன்னாடி வந்துட்டு, அக்கா அக்கா வீட்டில் யாருமே இல்லையா, எங்க போயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சத்தம். ரொம்ப நேரமா கூப்பிட்டுட்டே இருந்தோம், வீட்டில இருந்து யாருமே வெளியில வரல. சரி உள்ள போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போன அவருக்கு சாமி போட்டோ முன்னாடி ஒரு பெரிய தாம்பாள தட்டுல அடுக்கி வச்ச இட்லி, அதுக்கு மேல மட்டன் குழம்பு ஊற்றி ஆவி பறக்க இருந்ததை பார்க்குறாரு. இதை பார்த்துட்டு இருக்கும்போதே ஒரு ரூம்ல இருந்து அவரோட மச்சான் வெளியில வராரு. எங்க மச்சான் போனீங்க, ரொம்ப நேரமா கூப்பிட்டுட்டே இருந்தேன், வீட்டில் யாரையுமே காணா அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, குளிச்சுட்டு இப்போதான் வர்றேன்னு சொல்லிட்டு சிலம்பரசன் சொல்றாரு. சரி பட்டாசு ஸ்வீட்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன், அக்கா எங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, இதை கேட்ட சிலம்பரசன் கோபத்தோட உச்சிக்கு போய் கண்ணெல்லாம் செவந்து ரொம்ப கொடூரமான முகத்தோட, என்கிட்ட கேட்டா உங்க அக்கா உங்க வீட்டுக்கு தான் வந்திருப்பான்னு நினைச்சேன், அப்போ அங்கேயும் வரலையா, எவன் கூடயும் உங்க அக்கா ஓடி போயிருப்பா, போய் நல்லா தேடிப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதை கேட்ட அவருக்கு ரொம்ப பெரிய ஷாக். அதிர்ச்சியில என்ன பேசுறாருன்னே தெரியாத அளவுக்கு குழம்பி போயிருந்திருக்காரு. நல்லா இருந்த அவரை அக்கா எங்க அப்படின்னு கேட்டு ரொம்பவும் கோபப்படுத்தி கோபத்தோட உச்சத்துக்கு போன சிலம்பரசன், ஃபர்ஸ்ட் இங்கேருந்து நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து அந்த நபரை விரட்டி விடுறாரு. அப்படி அங்கேருந்து வந்த அவர் அவங்க வீட்டுக்கு பக்கத்தில் இருந்த எல்லாருக்கிட்டையும் அக்காவை பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அக்கம் பக்கத்தில் இருக்கவங்களாம் அவங்க கோச்சிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போனதாக கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்லி தெரிய வந்திருக்கு. இப்போ அதை கேட்ட பிரியாவோட தம்பிக்கு ரொம்ப பெரிய குழப்பம். அப்படியே ஒரு செகண்ட் உறைஞ்சு போய் ரோட்லேயே நின்று இருக்காரு. இப்போ அவங்க அக்கா வீட்டுக்கும் வரல, இங்கே வீட்லேயும் இல்லை, அப்போ எங்கே போயிருப்பாங்க அப்படின்னு சந்தேகம் பிரியாவோட தம்பிக்கு வந்திருக்கு. அப்போ எங்கே தான் போயிருப்பாங்க அப்படின்னு ரொம்பவும் கவலையோட அச்சத்தோட குழம்பி போன பிரியாவோட தம்பி, இதில் ஏதோ சந்தேகமாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு கும்மிடிப்பூண்டியில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் கம்ப்ளைண்ட் பண்ணுறாரு. இந்த ஒரு கம்ப்ளைண்ட்டை பார்த்த அங்கே இருந்த போலீஸ் ஆஃபீஸர் உடனே சம்பவ இடத்துக்கு வர்றாங்க. அப்படி அங்கே வீட்டில் கதவை திறந்து பார்த்தா தட்டு நிறைய அடுக்கி வச்சிருந்த இட்லி மேலே இருந்த மட்டனை சாப்பிட்டு குடியும் கும்மலத்தோட வீட்டில் ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு இருந்த சிலம்பரசனை கூப்பிட்டு விசாரணைக்கு போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிட்டு போறாங்க. அப்படி கூட்டிட்டு போய் விசாரிச்சப்போ அவர் சொன்னதை கேட்டா யாருமே நம்ப மாட்டீங்க. உண்மையாவே அதை கேட்ட போலீஸ் கொஞ்ச நேரம் சைலண்டா மிரண்டு போய் அச்சத்தோட விளிம்புல இருந்திருக்கிறாங்க. அப்படி அவர் என்ன சொல்லியிருப்பாரு, ஏன் அவங்க அப்படி ரியாக்ட் பண்ணாங்கன்னு பார்க்கலாமா? சிலம்பரசனுக்கும் ரியாவுக்கும் திருமணமான நாள் முதல்
இப்போ வரைக்கும் அவங்க நல்லாவே வாழலைன்னு சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் திருமணமான கொஞ்சம் சில நாள்லையே பிரியாவோட நடத்தை சரியில்லை, அவங்க வேற யார் கூடயோ பேசிக்கிட்டு தகாத உறவுல இருக்காங்கன்னு நினச்சிட்டு சந்தேகப்பட்டு சிலம்பரசன் பிரியாவை அடித்து கொடுமைப்படுத்தி சண்டையெல்லாம் போட்டுட்டு இருந்திருக்காரு. அப்படி ஒரு டைம் சண்டை போட்டுட்டு இருக்கும்போது குக்கர் மூடிய எடுத்து பிரியாவோட தலையில் அடித்ததால் பிரியாவுக்கு ரொம்ப பெரிய காயம் ஆகி கோச்சிக்கிட்டு அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க. அப்படி காயத்தோட போன பிரியா கொஞ்ச நாளில் காயம்லாம் சரியாகி சில வாரங்களுக்கு அப்புறம் சிலம்பரசன் போய் மறுபடியும் சமாதானப்படுத்தி அவங்கள வீட்டுக்கு கூட்டிகிட்டு வந்திருக்காரு. அதுக்கப்புறம் நல்லா போயிட்டு இருந்த இவங்களோட வாழ்க்கையில் கடந்த 2 மாதங்களுக்கு முன்னாடி பிரியா மறுபடியும் வேறு யாரோடையோ மொபைலில் பேசிட்டு இருந்ததை பார்த்த சிலம்பரசன் மனைவியை சந்தேகப்பட்டு அடித்து உதைச்சு அவங்களோட கழுத்தை பிடிச்சி நெரிச்சு துடிக்க சித்திரவதை செஞ்சு கொலை பண்ணியிருக்காரு. அதுக்கப்புறமா கொலை பண்ண அந்த ஒரு உடலை கொலை பண்ண மனைவியோட உடலை ஒரு பிளாஸ்டிக் ட்ரம்மில் போட்டு அடைச்சி வச்சிருந்திருக்காரு. இந்த ஒரு சம்பவம் யாருக்குமே தெரியக்கூடாதுன்னு அந்த ட்ரம்மில் போட்டு அடைச்சி வச்ச மனைவியோட உடலை கிட்டத்தட்ட 2 நாட்கள் யாருக்குமே தெரியாமல் வீட்டோட ஒரு மூலையில் மறைச்சி வச்சிருந்திருக்காரு. அக்கம் பக்கத்தில் இருந்தவங்கலாம் எங்கே அவனோட மனைவியை காணோம் அப்படின்னு சொல்லி கேட்டப்போ, இல்லை மனைவிக்கு உடம்பு சரியில்லை, அதனால அவங்க அம்மா வீட்டுக்கு போயிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருந்திருக்காரு. இப்போது 2 நாளுக்கு அப்புறம் அந்த ட்ரம்மை யாருக்கும் தெரியாமல் ஹைவே பக்கத்தில் இருந்த ஒரு பாலத்துக்கு அடியில் குழி தோண்டி அந்த ட்ரம்மோடு சேர்த்து மனைவியோட உடலை புதைச்சிருக்காரு. இப்படி பண்ணிட்டு ஒன்றுமே தெரியாதது போல கிட்டத்தட்ட 2 மாதங்கள் நாடகம் ஆடி இருக்காரு சிலம்பரசன். தீபாவளி அன்னைக்கு குற்ற மலையில் தன்னோட மனைவியை கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு முன்னாடி கொன்று புதைச்ச இடத்த தோண்டி அந்த ட்ரம்மோட சேர்த்து மனைவியோட உடலை எடுத்திருக்காங்க. எடுத்த அந்த பாடியை அட்டாப்சிக்கு அனுப்பி வச்சுட்டு சிலம்பரசனை அரெஸ்ட் பண்ணி கொலை வழக்கு போட்டு ஜெயிலுக்கு அனுப்பி வச்சிருக்காங்க. இப்போது அவர் அங்கே கம்பி எண்ணிட்டு இருக்காரு. அன்னைக்கு மது போதையில் இல்லாமல் தான் செஞ்ச குற்றத்தை ஒத்துக்கலைன்னா சிலம்பரசன் தன் மனைவியை கொலை பண்ணதை கடைசி வரைக்கும் கண்டுபிடிச்சிருக்க முடியாதுன்னே சொல்லலாம். மை டியர் டிஎஸ்டி, கணவன் மனைவிக்குள்ள எவ்வளோதான் பிரச்சனை வந்தாலும் அதை பொறுமையாக பேசி முடிக்கிறது தான் ஒரு நல்ல கணவன் மனைவிக்கான வாழ்க்கையை தீர்மானிக்கணும்னு நினைக்கிறேன். அண்ட் இந்த சம்பவத்தை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லிட்டு போங்க. மீண்டும் இது போன்ற உண்மை சம்பவத்துடன் உங்களை சந்திக்கிறேன்.